நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM. வணக்கம், நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். கடனை திரும்ப செலுத்துவதற்கான கால அவகாசத்தை மேலும் நீட்டிக்க பல்வேறு தரப்புகளின் கருத்துகள் கேட்டறியப்படும். தொழிலதிபர் கொலை, டத்தோ உட்பட 7 தடுத்து வைக்கப்பட்டனர். கடனை திரும்ப செலுத்துவதற்கு நீட்டிக்கப்பட்டுள்ள கால அவகாசத்தை மேற்கொண்டு நீட்டிப்பது சம்பந்தப்பட்ட வங்கிகளின் முடிவை சார்ந்ததாகும் என நிதியமைச்சர் தங்கு டத்தோ ஸ்ரீ சஃப்ரோல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். கடனை திரும்ப செலுத்துவதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசத்தை மேலும் நீட்டிக்கும்படி மக்களிடமிருந்து பல கோரிக்கைகளை தமது அமைச்சு பெற்று வருவதாக அவர் கூறினார். உதவி தேவைப்படும் குறிப்பிட்ட தரப்பினருக்கு கடனை திரும்ப செலுத்துவதற்கு நீட்டிக்கப்பட்டுள்ள கால அவகாசத்தை மேலும் நீட்டிப்பது குறித்து வங்கிகள் பரிசீலிக்கலாம். ஆனால் வங்கிகளை கட்டாயப்படுத்த முடியாது. அந்த முடிவு வங்கிகளின் ஆற்றலுக்கும் அதிகாரத்துக்கும் உட்பட்டது என தங்கு டத்தோ ஸ்ரீ சஃப்ரோல் அப்துல் அசீஸ் தெளிவுபடுத்தினார். Ini my personal view lah, personal view saya lah ya. Ialah kita perlu menolong orang yang perlu ditolong lah ya. Jadi because masa kita buat moratorium 6 bulan itu kita tolong semua orang, di mana it's automatic, you know. So everybody in this room, whether you got salary ke, you can still pay pun still dapat enjoy that benefit secara automatic ya. Jadi I think going forward maybe the best is to focus on targeted groups ya, yang mana yang memerlukan. மேலும் கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டுமென்றால் வங்கிகள் கடன் பெற்ற ஒவ்வொருவரின் பின்னணியையும் ஆராய வேண்டியிருக்கும். இவ்வேளையில் கால அவகாசம் முடிந்து கடனை திரும்ப செலுத்துவதில் பிரச்சினை உள்ளவர்கள் முன்கூட்டியே வங்கிகளை அணுகி தீர்வொன்றை காணும்படி நிதியமைச்சர் அறிவுறுத்தினார். குறிப்பாக வேலையை இழந்தவர்கள், சம்பளம் குறைக்கப்பட்டவர்கள் ஆகியோர் தங்களின் கடன் செலுத்தும் தவணை முறையை மாற்றிக்கொள்ள வங்கிகளின் உதவியை நாடும்படி தங்கு டத்தோ ஸ்ரீ சஃப்ரோல் அப்துல் அசீஸ் கேட்டுக்கொண்டார். பிரிஹத்தின் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் அனைத்து தனிநபர், சிறு நடுத்தர தொழில்துறையினர் கடனை திரும்ப செலுத்துவதற்கான கால அவகாசம் ஏப்ரலில் இருந்து செப்டம்பர் வரை நீட்டிக்கப்பட்டது. இவ்வாண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3-4 காலாண்டில் மலேசியா COVID-19 வைரஸ் தொற்றை கையாளும் முறையை சார்ந்திருக்கிறது. 4ஆம் காலாண்டில் உலக பொருளாதாரம் ஆக்ககரமான வளர்ச்சியை பதிவு செய்தால் அது நாட்டின் பொருளாதாரத்தையும் மீட்சியுற வழிவகுக்கும் என நிதியமைச்சர் தங்கு டத்தோ ஸ்ரீ சஃப்ரோல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். நாட்டில் கட்டம் கட்டமாக பொருளாதார துறைகள் செயல்பட தொடங்கியிருப்பதை அடுத்து சற்று நல்ல பலனை காண முடிந்துள்ளது. அண்மையில் அனைத்துலக நிதியகம் மலேசியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3.8 விழுக்காடு வரை சரிவடையும் என கணித்திருந்தது. இதனிடையே உலக வங்கியும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3.1 விழுக்காடு சரிவு காணும் என குறிப்பிட்டுள்ளது. தலைநகரில் அமைந்துள்ள பிரசாரண குழுமத்தின் தலைமையகத்திற்கு வருகையளித்த நிதியமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். இம்மாதம் 15ஆம் தேதியிலிருந்து இதுவரை 62,000த்திற்கும் அதிகமான வரம்பற்ற பயணத்திற்கான மை 30 அட்டைகள் விற்கப்பட்டதாக நிதியமைச்சர் தங்கு டத்தோ ஸ்ரீ சஃப்ரோல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். நடமாட்ட கட்டுப்பாட்டு காலகட்டத்தை காட்டிலும் கடந்த 2 வாரங்களில் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 40 விழுக்காடு அதிகரித்துள்ளது. பொது போக்குவரத்தில் 100 விழுக்காடு பயணிகள் பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டால் அவ்வெண்ணிக்கை இன்னும் பன்மடங்காகும். பஞ்சானா பொருளாதார மீட்சி திட்டத்தின் கீழ் மை 30 வரம்பற்ற பயணத்திற்கான அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டது. LRT, MRT, மோனோரயில் இலகு ரயில் சேவையையும் ரேபிட் KL பேருந்து சேவையையும் பயன்படுத்துபவர்களுக்காக இந்த மை 30 பயண அட்டை அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த திட்டத்திற்காக அரசாங்கம் 20 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. கடனை திருப்பி செலுத்துவதற்கான இடைக்கால விலக்கு வரும் செப்டம்பரில் நிறைவடையும் நிலையில் அந்த சலுகையை நீட்டிக்கும் பரிந்துரையும் கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் பேங்க் நெகாரா மலேசியாவையும் ஏனைய உள்நாட்டு பொருளகங்களையும் கலந்தாலோசித்த பின்னரே அரசாங்கம் அது பற்றி முடிவெடுக்கும் என பிரதமர் துறையின் பொருளாதார விவகாரத்துக்கான அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முஸ்தபா முகமது தெரிவித்தார்.
கோவிட்-19 பெருந்தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கும் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்சியுற செய்யும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கும் இவ்வேளையில் அந்த பரிந்துரை பற்றி ஆழமாக ஆராய வேண்டியிருப்பதாக டத்தோஸ்ரீ முஸ்தபா வலியுறுத்தினார். பரிவுமிக்க அரசாங்கம் எனும் வகையில் மக்கள், வணிகர்கள், உள்நாட்டு பொருளகம் என எல்லா தரப்புகளின் கருத்துக்கும் செவிமடுக்க வேண்டியிருப்பதாக அமைச்சர் கூறினார். Kita dah dengar semua pandangan daripada usahawan kecil dan besar, daripada bank negara. Kita belum buat sama tamat, tetapi umumnya kita telah menimbangkan semuanya itu agak sukarlah untuk kita lanjutkan. Itu sebabnya keutamaan kita hari ini ialah untuk menggerakkan pertumbuhan ekonomi. Bila ekonomi kembali pulih, sudah pasti keperluan untuk melanjutkan moratorium itu berkurang. கிளந்தான் ஜெலியில் இலக்கவியல் பொருளாதார திட்டத்தை தொடக்கி வைத்த பின் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். கோவிட்-19 வைரஸ் தொற்று காரணமாக வணிக கடன், பொருளக கடன், கடன் பற்று அட்டைக்கான நிலுவைத் தொகை ஆகியவற்றை செலுத்த 6 மாத விலக்கு அளிப்பதாக பிரதமர் தன் ஸ்ரீ முஹிடின் யாசின் கடந்த மார்ச் 25ஆம் தேதி அறிவித்தார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து 90 விழுக்காட்டு பொருளாதார துறைகள் செயல்பட தொடங்கிவிட்டன. ஆயினும் தங்கும் விடுதி, சில்லறை வாணிகம் போன்றவற்றுக்கான மொத்த வர்த்தகம் கோவிட்-19 தாக்கத்துக்கு முந்தைய காலகட்டத்துக்கு ஈடாக இல்லை என டத்தோஸ்ரீ முஸ்தபா விவரித்தார். நாட்டில் இன்று புதிதாக 18 பேருக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இன்று எந்தவொரு உயிரிழப்பும் பதிவு செய்யப்படவில்லை எனவும் 10 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதாகவும் சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா குறிப்பிட்டார். இதுவரையில் 8,318 பேர் கோவிட்-19 வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இன்னும் 195 பேர் மட்டுமே மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் புதிதாக தொற்று கண்ட 18 பேரில் 4 பேர் வெளிநாடுகளிலிருந்து திரும்பியவர்கள். அதில் 3 மலேசியர்கள். அந்நிய நாட்டினரான மற்றொருவர் வேலை காரணமாக நாட்டிற்குள் நுழைந்தவர் என டாக்டர் நூர் ஹிஷாம் தெரிவித்தார். உள்நாட்டில் அத்தொற்று கண்ட 14 பேரும் அந்நிய நாட்டவர்கள் ஆவர். தொற்று கண்டவர்களில் 2 அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் வேளை தற்போது எவருக்கும் சுவாச கருவியின் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என டாக்டர் நூர் ஹிஷாம் குறிப்பிட்டார். ஓப்ஸ் பென்தெங் நடவடிக்கையின் கீழ் நேற்று நாடு தழுவிய நிலையில் 68 சாலை தடுப்பு சோதனை நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டனர். கள்ளக்குடியேறிகள் நாட்டிற்குள், குறிப்பாக குறுக்கு பாதைகளின் வாயிலாக சட்டவிரோதமாக நுழைவதை தடுக்க போலீசார் 40,000த்திற்கும் அதிகமான வாகனங்களை சோதனையிட்டனர். குடிநுழைவு விதிமுறைகளை மீறிய குற்றத்திற்காக 3 அந்நிய நாட்டவர்களை போலீசார் கைது செய்ததாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படுவதையும் கண்காணிக்கவும் தேசிய போலீஸ் படையின் தலைமையிலான சிறப்பு சோதனை நடவடிக்கை குழு 66,000த்திற்கும் அதிகமான சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அவர் சொன்னார். அந்த சிறப்பு சோதனை செயற்குழு 4,000த்திற்கும் அதிகமான பேரங்காடிகளையும் 5,790 உணவகங்களையும், தொழிற்சாலைகள், வங்கிகள், அரசாங்க அலுவலகங்கள் ஆகியவற்றையும் சோதனையிட்ட வேளை தரை, வான், கடல் மார்க்கமான போக்குவரத்து முனையங்களையும் சோதனையிட்டதாக அமைச்சர் கூறினார். நேற்று இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. 452 மலேசியர்கள் நேற்று கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் வந்திறங்கினர். அவர்கள் அனைவரும் கட்டாயமாக வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்ட வேளை 2 மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஜோஹர் எல்லையின் மூலம் நாட்டிற்குள் வந்த 148 பேரும் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். இம்மாதம் 10ஆம் தேதி முதல் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் வந்திறங்கிய 6,609 பேரை சுகாதார அமைச்சு பரிசோதித்துள்ளது. அதில் 6,573 பேருக்கு வைரஸ் தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டது. அதேவேளை 14 நாட்களுக்கு அவர்கள் தத்தம் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். 36 பேர் கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்கு இலக்கான வேளை அவர்கள் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர்.
நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்றி அனைவரும் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்களா என்பதை போலீஸ் அணுக்கமாக கண்காணித்தது. அதன் மூலம் அனைவரும் நடைமுறையை பின்பற்றி தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளது தெரியவந்ததாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கூறினார். இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்ட மை சுஜாத்ரா செயலியின் கீழ் இதுவரை 50 லட்சம் பயனீட்டாளர்கள் பதிந்து கொண்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹம் பாபா தெரிவித்தார். அதேவேளை அந்த செயலியின் வாயிலாக கோவிட்-19 தொற்று கண்ட 200 பேரை அடையாளம் காண முடிந்ததாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு ரீதியில் பயன்படுத்துவதற்கும் மதிப்பிடுவதற்கும் ஏதுவாக மை சுஜாத்ரா செயலி அவ்வப்போது மேம்படுத்தப்படும் என டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹம் பாபா தெரிவித்தார். கோவிட்-19 தொற்று குறித்த விழிப்புணர்வை குறிப்பாக புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மத்தியில் அதிகரிக்க DRRP மாவட்ட ரீதியிலான தொற்று அபாயத்தை குறைக்கும் திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. அத்திட்டத்திற்கான முதன்மை கருவியாக மை சுஜாத்ரா செயலி விளங்குகிறது. புறநகர் பகுதிகளையும் மாவட்டங்களையும் தொற்று அற்ற பகுதிகளாக நிலைநிறுத்தும் முயற்சியாக அது அமைந்துள்ளது. மேலும் சிகரெட் புகைக்கும் பழக்கத்தை நிறுத்தும் சேவையும் மை சுஜாத்ரா செயலி உட்படுத்தியிருப்பதாக டத்துஸ்ரீ டாக்டர் அட்ஹம் பாபா குறிப்பிட்டார். வைரஸ் தொற்றால் சிகரெட் புகைக்காதவர்களை காட்டிலும் புகைப்பவர்களே அதிகம் உயிரிழப்பதை அடுத்து அந்த சேவை இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மை சுஜாத்ரா செயலியின் மூலம் சிகரெட் புகைப்பவர்களுக்கு அது குறித்த விவரமும் இணையம் வாயிலான ஆலோசனையும் வழங்கப்படும் என்றார் அவர். சிங்கப்பூர் மலேசியா இடையிலான எல்லையை திறப்பதற்கான பரிந்துரை குறித்து சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சரிடம் தொடர் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்படும் என வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ ஹிஷாமுடின் துன் ஹுசேன் தெரிவித்தார். டிராவல் பபிள் எனும் பாதுகாப்பான பயண முறையின் கீழ் எல்லையை திறக்கும் திட்டம் குறித்து கலந்தாலோசிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். Tumpuan kita kepada Singapura dulu, dan dalam Singapura itu ada 4 golongan yang kita beri tumpuan. Golongan pihak bisnes itu tak ramai, mungkin 500 orang saja, dan kumpulan yang berada di Singapura belum balik daripada Malaysia jumlahnya 20,000 lebih, dan jumlah yang lebih besar lagi yang ulang-alik harian. தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 குழுவினர் மட்டும் எல்லை கடந்து பயணிக்க அனுமதி வழங்குவது குறித்து கலந்து பேசப்படும் என அமைச்சர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தை உந்தச் செய்ய பச்சை மண்டலத்தில் உள்ள இதர நாடுகளுக்கும் எல்லையை திறப்பதற்கான பரிந்துரைகளும் பரிசீலிக்கப்படும். இருந்தாலும் கோவிட்-19 வைரஸை கட்டுப்படுத்த சுகாதார அம்சங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். பஹாங் சீனியில் உள்ள பூர்வ குடியினரின் கிராமங்களை பார்வையிட்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். கோவிட்-19 பரவலை தொடர்ந்து நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு செயல்படுத்தப்பட்டதாலும் மலேசிய சிங்கப்பூர் எல்லை மூடப்பட்டதாலும் ஜோஹோர் மாநில அரசாங்கத்தின் வருமானம் 20 விழுக்காட்டுக்கும் மேல் பாதிக்கப்பட்டது. குறிப்பிட்ட கட்டணம் வரி வசூலிக்கப்படாதது மட்டுமல்லாது சிங்கப்பூரில் இருந்து முதலீட்டாளர்களும் சுற்றுப்பயணிகளும் வராததும் அதற்கு காரணம் என ஜோஹர் மந்திரி பெசார் டத்தோ ஹஸ்னி முகமது தெரிவித்தார். மலேசிய சிங்கப்பூர் எல்லை திறப்பு விவகாரம் தினசரி சிங்கப்பூருக்கு வேலைக்கு சென்று திரும்பும் 2 லட்சம் மலேசியர்களை மட்டும் உட்படுத்தியிருக்கவில்லை. மாறாக அந்த குடியரசில் சிக்கிக் கொண்டிருக்கும் சுமார் 2.5 லட்சம் மலேசியர்கள் சம்பந்தப்பட்டது. அவ்வகையில் மலேசியர்கள் தொடர்ந்து சிங்கப்பூரில் வேலை செய்வதை உறுதி செய்யும் ஏற்பாடுகளும் வசதிகளும் மேற்கொள்ளப்படும் என டத்தோ ஹஸ்னி கூறினார். Kerajaan pusat akan berusaha untuk mempercepatkan persetujuan antara dua negara bagi membolehkan perjalanan antara dua negara ini, sempadan Singapura Johor ini, supaya dapat dibuka semula bagi membolehkan mereka yang bekerja, bagi membolehkan pelabur-pelabur dari Singapura untuk meneruskan perusahaan. மந்திரி பெசா இன்று க்ளூவாங் மாவட்டத்துக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டார். அப்போது அவர் கோவிட்-19 முன்னிலை பணியாளர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கினார். அதே நிகழ்ச்சியில் கோவிட்-19 தொற்று கண்ட 224 பேர் தலா 2000 ரிங்கிட் உதவி நிதியை பெற்றுக் கொண்ட வேளை உயிரிழந்த 4 குடும்ப உறுப்பினர்கள் 5000 ரிங்கிட் கருணை தொகையை பெற்றுக் கொண்டனர்.
டத்தோ ஸ்ரீ பட்டத்தை பெற்ற தொழிலதிபர் ஒருவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 7 தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். டத்தோ பட்டத்தை கொண்ட நண்பர்தான் அந்த கொலை முயற்சியின் பின்னணியில் இருப்பதாக நம்பப்படுகிறது. கடந்த ஜூன் 10ஆம் தேதி மெது ஓட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது சம்பந்தப்பட்ட தொழிலதிபர் கடத்தப்பட்டார். 20 முதல் 56 வயதிற்கு உட்பட்டவர்கள் அவரை கடத்தியுள்ளனர். இது குறித்து விவரம் அறிந்த பொதுமக்கள் விசாரணைக்கு உதவும் வகையில் தகவல்களை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் ஷேக் இஸ்மாயில் பின் ஷேக் ஹசான் அல்லது EL எனும் அடைமொழியை கொண்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர். ரவாங் புக்கிட் பருந்தோங் MK லேன் தராத்தாய் அடுக்குமாடியில் J329 எனும் முகவரியில் அந்த நபர் தங்கியிருந்ததும் தெரிய வந்தது. ஜோஹர் பாரு சுல்தானா அமினா மருத்துவமனையில் சற்று முன் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் மருத்துவ வார்டில் தீ மூண்டிருப்பது ஃபேஸ்புக்கில் பொதுமக்கள் பதிவேற்றிருக்கும் காணொலியின் வழி தெரிய வந்துள்ளது. மருத்துவமனை பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட வார்டில் உள்ள நோயாளிகளை பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் செல்வதையும் அந்த காணொலியில் காண முடிகிறது. சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ அடாம் பாபா நிகழ்விடத்திற்கு சென்றிருப்பதாகவும் நிலைமையை கண்காணித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட 5ஆம் படிவ மாணவர்களுக்கான SPM தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக அறிவித்துள்ளது. இவ்வாண்டு நவம்பர் 16ஆம் தேதி முதல் டிசம்பர் 7ஆம் தேதி வரையில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த SPM தேர்வை கல்வி அமைச்சு 2வது முறையாக ஒத்திவைத்தது. அதையடுத்து SPM தேர்வுக்கான புதிய தேதியை கல்வி அமைச்சு அறிவித்தது. COVID-19 பெருந்தொற்றை கையாள வேண்டியதை அடுத்து பொதுத் தேர்வுகள் அடுத்த ஆண்டு முதல் காலாண்டிற்கு ஒத்திவைக்கப்படுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்வை நடத்துவதற்கான பல முன்னேற்பாடுகளை கருத்தில் கொண்டு புதிய தேதி முடிவு செய்யப்பட்டதாக கல்வி அமைச்சு கூறியது. அடுத்த ஆண்டு பள்ளி தவணை தொடங்கும் தேதி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இவ்வாண்டு 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான UPSR தேர்வும் 3ஆம் படிவ மாணவர்களுக்கான PT3 தேர்வும் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பஹாங்கில் இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் பொருட்களின் விலையை குறிப்பிட தவறியதற்காக 39,650 ரிங்கிட் மதிப்பிலான அபராதங்களை உள்நாட்டு வாணிப பயணீட்டாளர் விவகார அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. 109 வியாபாரிகளுக்கு அந்த அபராதங்கள் வெளியிடப்பட்டிருப்பதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ நஸ்ரீங்கா தெரிவித்தார். குவாந்தான் தெமர்லோ மாவட்டங்களில்தான் விலை குறிப்பு தொடர்பில் அதிகமான அபராதங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சில்லறை கடை வியாபாரிகளும் சாலையோர பழக்கடை வியாபாரிகளும் இந்த தவற்றை அதிகம் புரிகின்றனர். இதனிடையே மாநிலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு குறித்து வினவிய போது அது குறித்து அமைச்சு இதுவரை சுமார் 637 புகார்களை பெற்றுள்ளதாக டத்தோ நஸ்ரீங்கா கூறினார். அமைச்சின் அமலாக்க அதிகாரிகள் அவ்வனைத்து புகார்களுக்கும் நடவடிக்கை எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வேளையில் இம்மாநிலத்தில் வியாபாரம் செய்பவர்கள், குறிப்பாக விவசாய சந்தையில் வியாபாரம் செய்பவர்கள் COVID-19 வைரஸ் தொற்றை தடுக்க அரசாங்கம் நிர்ணயித்துள்ள நடைமுறைகளை முறையாக பின்பற்றும்படி அவர் வலியுறுத்தினார். பஹாங் சினியில் ஃபாமா விவசாய சந்தையில் வியாபார நடவடிக்கைகளை பார்வையிட்ட பின்னர் டத்தோ நஸ்ரீங்கா செய்தியாளர்களிடம் பேசினார். COVID-19 பாதிப்பால் சுய நினைவற்ற நிலையில் இருந்த தாய் குறை பிரசவத்தில் குழந்தையை பெற்றெடுத்தார். விபரம் உலக நடப்புகளில். Di samping didikan, minda yang berkembang memerlukan nutrisi yang baik.
சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அன்சின் வட்டாரத்தில் கடுமையான பொது முடக்கம் விதிக்கப்பட்டுள்ளது. அங்கு புதிதாக கோவிட்-19 தொற்று தீவிரமாகி இருப்பதை அடுத்து அதனை கட்டுப்படுத்த சுகாதார அதிகாரிகள் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். சீனா முழுவதும் கோவிட்-19 வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த வேளையில் பெய்ஜிங்கிலும் அதன் அண்டை மாநிலமான ஹெபேயிலும் நூற்றுக்கணக்கானோர் புதிதாக அந்த தொற்றுக்கு இலக்கானார்கள். பெய்ஜிங்கில் 24 மணி நேரத்தில் 14 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட வேளையில் இம்மாத மத்தியில் இருந்து இதுவரை 311 பேர் பாதிக்கப்பட்டனர். பெய்ஜிங்கில் உள்ள ஜின்ஃபாடி மொத்த உணவு சந்தையில் அந்த தொற்று அடையாளம் காணப்பட்ட வேளையில் பரவல் தீவிரமடைந்திருப்பதால் உணவு விநியோக பாதுகாப்பு குறித்த கவலையும் எழுந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே ஒரு நாளைக்கு ஒரு முறை உணவு, மருந்து போன்ற அத்தியாவசிய தேவைக்கு வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. பெய்ஜிங்கில் மீண்டும் வைரஸ் தொற்று தோன்றியிருக்கும் நிலையில் சீனாவில் 2ஆம் கட்ட தாக்கம் ஏற்படும் என்ற அச்சமும் மேலோங்கியுள்ளது. இதனால் பேரளவில் மருத்துவ சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதுவரை 83 லட்சம் பேரின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 77 லட்சம் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெய்ஜிங்கை விட்டு வெளியேற வேண்டாம் என மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கும் வேளையில் பள்ளிகள் மீண்டும் மூடப்பட்டன. பிரான்ஸ் அழகு சாதன பொருளான லாரியல் தனது தயாரிப்புகளிலிருந்து வெண்மையாக்குதல் என்னும் எழுத்தை அகற்றவிருப்பதாக அறிவித்துள்ளது. நிற பாகுபாட்டினை கண்டித்து உலகளவில் மேற்கொள்ளப்படும் ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அந்த பெருநிறுவனம் அந்த முயற்சியை எடுத்துள்ளது. யூனிலிவர், ஜான்சன் அண்ட் ஜான்சன், மாஸ் ஆகிய பன்னாட்டு நிறுவனங்களை அடுத்து தற்போது லாரியல் நிற பாகுபாட்டினை கண்டித்து மேற்கொள்ளப்படும் பிளாக் லைவ்ஸ் மேட்டர் எனும் இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. லாரியல் நிறுவனம் அதன் அனைத்து சரும தயாரிப்புகளிலும் உள்ள வெண்மையாக்குதல் எனும் வார்த்தையை அகற்றவுள்ளதாக ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. யூனிலிவர் நிறுவனத்தின் இந்தியா, வங்காளதேச நாடுகளில் உள்ள கிளை நிறுவனங்கள் இதே காரணத்திற்காக ஃபேர் அண்ட் லவ்லி சரும பாதுகாப்பு பொருளின் பெயரையும் மாற்றவுள்ளதாக வியாழக்கிழமை அறிவித்திருந்தன. கடந்த ஆண்டு இந்தியாவில் மட்டும் யூனிலிவர் நிறுவனம் தனது சரும பாதுகாப்பு பொருட்களின் விற்பனையின் மூலமாக ஏறக்குறைய $50 கோடி வருமானத்தை ஈட்டியது. கோவிட்-19 வைரஸ் தாக்கம் உலகளவில் அச்சுறுத்தலை மட்டுமின்றி ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தி வருகிறது. கொலம்பியாவைச் சேர்ந்த டயானா அங்கோலா என்ற பெண் கோவிட்-19 தாக்கம் காரணமாக சுய நினைவற்ற நிலையில் இருந்தபோது ஆண் குழந்தையை பிரசவித்தார். தற்போது கோவிட்-19 இருந்து விடுபட்ட அந்த பெண் தமது ஆரோக்கியமான குழந்தையுடன் நலமாக வீடு திரும்பவும் உள்ளார். 36 வயதான டயானா அங்கோலாவுக்கு கோவிட்-19 வைரஸ் தாக்கியதை தொடர்ந்து அவரின் நுரையீரல் செயல்படுவதில் சிக்கல் ஏற்பட்டது. ஏற்கனவே ஒரு மகளை கொண்டிருக்கும் அவர் மே 15ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அடுத்த 3 நாள்களில் சுயநினைவற்ற நிலைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் பிரசவத்துக்கான அறுவை சிகிச்சை வரை அந்த நிலையில் இருந்தார். வழக்கமாக நிமோனியா, சளி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் சுவாசிப்பதற்கு எளிதாக மல்லாக்காக படுக்க வைக்கப்படுவர். ஆனால் கருவுற்றிருந்ததால் 45 பாகை நிலையில் டயானா உட்கார வைக்கப்பட்டிருந்தார். கருப்பையில் இருந்த குழந்தை மூச்சுவிட சிரமப்பட்டதை தொடர்ந்து மருத்துவர்கள் குழந்தையை அறுவை சிகிச்சை மூலம் வெளியே எடுத்தனர். அதேவேளையில் குழந்தைக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்றவில்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டது. 14 வாரங்கள் குறை பிரசவத்தில் பிறந்ததால் 24 வாரங்கள் வரை வளர்ச்சி அடைவதற்கு குழந்தை கண்காணிப்பில் பாதுகாக்கப்படுகிறது. உயிர் வாழ தாமும் குழந்தையும் போராடியதும் மருத்துவர்கள் தங்களை காப்பாற்றியதும் உணர்ச்சி பூர்வமான தருணம் என குணமடைந்திருக்கும் டயானா குறிப்பிட்டார். லத்தீன் அமெரிக்காவில் கோவிட்-19 வைரஸால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நாடுகளில் கொலம்பியா 6ஆம் இடத்தில் உள்ளது. அடுத்த ஆண்டு டோக்கியோ பாராலிம்பிக் போட்டி தொடங்குவதற்கு முன்பாக தமது விளையாட்டாளர்கள் அனைவரும் தரவரிசையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என பாரா திடல் தட குழுவினருக்கான பயிற்றுனர் ஆர் ஜெகநாதன் வலியுறுத்தியிருக்கின்றார். அடுத்த ஆண்டு நடைபெறும் IPC அனைத்துலக பாராலிம்பிக் செயற்குழு போட்டியின் அரையிறுதி வரையிலாவது அவர்கள் தேர்வு பெற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
ரோட் டு டோக்கியோ திட்டத்தில் சித்தி நூர் லாசா முகமது அரிஃபின், சித்தி நூர் ரியாடா இஸ்மாயில், முகமது அலிஃப் முகமது அவி, முகமது அஃபிக் முகமது அலி, ஜுல்கிஃப்லி அப்துல்லா, நசருடின் அப்துல்லா ஆகிய 6 பாரா விளையாட்டாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். அதில் 3 தேர்வு பெறும் வாய்ப்பினை கொண்டிருந்தாலும் டோக்கியோ பாராலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற உலகத்தர வரிசையில் தங்களது நிலையை அவர்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஆர் ஜெகநாதன் கூறினார். Tahun depan harap IPC competition lebih ambil bahagian just for the ranking purpose lah. I putting myself at quite high standard. Kita letak high ranking. Semi-finalist. So Buddha pun akan training semangat. இதுவரையில் முகமது ரிட்வான் முகமது புசி, முகமது ஜியாத் ஜுல்கிஃப்லி, அப்துல் லத்தீப் ரோம்லி, ஜானதன் வோங்காகி ஆகியோர் பாராலிம்பிக் போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர். தூர இடைவெளியை பின்பற்றி தேசிய ஆடவர் ஹாக்கி அணியினர் அடுத்த புதன்கிழமை தங்களது பயிற்சியினை தொடங்க உள்ளனர். இவ்வேளையில் பெண்கள் ஹாக்கி அணியினர் பயிற்சியை தொடங்க ஜூலை இறுதி வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. இதற்கு மத்தியில் மலேசிய ஹாக்கி சம்மேளனம் புதிய தலைமை பயிற்றுனரை தேர்ந்தெடுக்க உள்ளது. கோவிட்-19 வைரஸ் தொற்றால் ஒத்திவைக்கப்பட்டிருந்த பயிற்றுனருக்கான நேர்முக தேர்வுகள் அடுத்த வாரம் தொடங்கி மீண்டும் நடத்தப்படும் என மலேசிய ஹாக்கி சம்மேளனத்தின் துணைத் தலைவர் பேராசிரியர் டாக்டர் எஸ் ஷாமலா தெரிவித்தார். அடுத்த 4 ஆண்டு முதல் 8 ஆண்டுகள் வரையில் போட்டியாளர்களை தேர்வு செய்வது, குழுவை அமைப்பது போன்ற முடிவுகளை பயிற்றுனரே எடுப்பார். எனவே அந்த பொறுப்புக்கு ஒருவர் விரைந்து தேர்ந்தெடுக்கப்படுவது அவசியம் என டாக்டர் எஸ் ஷாமலா குறிப்பிட்டார். மலேசிய ஹாக்கி சம்மேளனம் விண்ணப்பித்திருந்த 12 வெளிநாட்டு பயிற்றுனர்களுக்கு இன்னும் நேர்முக தேர்வை நடத்தவில்லை. எனினும் இதுவரையில் 11 உள்நாட்டு பயிற்றுனர்களில் 10 பேர் நேர்முக தேர்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி முன்னாள் பயிற்றுனர் முகமது தர்மராஜ் அப்துல்லாவின் ஒப்பந்தம் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து புதிய பயிற்றுனருக்கான தேர்வு தொடங்கியுள்ளது. Bagi menangani isu kadar pengangguran belia dan juga meningkatkan kebolehpasaran graduan, Raja juga akan menyediakan insentif kepada majikan yang menyediakan peluang perantis kepada lepasan sekolah dan graduan pada kadar RM600 sebulan. விளக்கமும் குறள் 334. நாளென ஒன்று போர் காட்டி உயிர் ஈரும், வாழது உணர்வார் பெறின். நாள் என்பது ஒரு கால அளவுகோல் காட்டி உயிரை உடம்பிலிருந்து பிரித்து அறுக்கும் வாளாகவும் உள்ளது என வாழ்க்கையின் அருமையை உணர்ந்தவர்களுக்கு புரியும் என்கிறார் திருவள்ளுவர். நாளை பிற்பகல் மணி 1:30க்கு மை ஃப்ரீவியூ அலைவரிசை 123 தமிழ்ச் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.